பெண்ணினுடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் நாங்கள் படிக்கிறப்போ எங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. என் உடம்பு அப்படியே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து பாலியல் வன்கொடுமை மட்டுமே கிடையாதுங்க, அதுக்கு பின்னாடி அதுக்கும் மேலே ஒரு செயல். அந்த பெண்ணினுடைய வந்துட்டு இடுப்பு எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணுடைய அந்த பிறப்பு உறுப்பில் அந்த மெடிக்கல் டெர்ம்ஸில் சொல்லுவோம் 3 o'clock and 10 o'clock பொசிஷன் சொல்லுவோம். அந்த இடங்களில் பயங்கரமான கிழிஞ்சிருக்கு. அந்த கிழிஞ்சு ரத்த கசிவுகள் ஏற்பட்டு அந்த வழியில் அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அது அந்த இடங்களில் மட்டும் கிடையாது. அந்த பொண்ணோட மார்பகத்தை சதைகளை கடித்து எடுத்துருக்கிறாங்க. அந்த பொண்ணோட காஸ் ஆஃப் டெத் உங்களுக்கு தெரியுங்களா? இன்றைக்கி எல்லாருமே பேசப்படுறது அந்த சூசைட் பண்ணிக்கிட்டா, ரேப் பண்ணிட்டானுங்க, ரேப் பண்ணி, அது கிடையாது. அந்த பொண்ணோட காஸ் ஆஃப் டெத்து மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன். பொண்ணு ரேப் பண்ணி மட்டுமே சாகலை, கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கிறாங்க. நம்ம 10 பேர் சேர்ந்து இந்த பொண்ணை நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஃப்ரீயாக சுற்றலாம்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே அவங்க பண்ணியிருக்கணும். அதை என்ன பண்ணணும்? அவங்களுக்கான தண்டனை அந்த 10 பேருக்கான தண்டனை நம்ம கொடுத்தாதான் அடுத்து 10 ஒருத்தன் நினைக்கிறது கூட யோசிக்கணும். இவ்வளவு போராட்டங்களும் இத்தனையும் பண்ணி ஒவ்வொரு உண்மைகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னமும் போராட்டம் நடக்கும், இன்னமும் உண்மைகள் வெளியே வந்துகிட்டு தான் இருக்கும். இதை ஏன் அந்த முதல் கட்ட போராட்டங்களிலேயே இதை கண்டுபிடிக்க முடியாதா? மருத்துவர் இந்திரஜித் நம்மளோட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் பிரதர். கொல்கட்டாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வுனால இறந்த அந்த சம்பவம் எல்லாரையும் கலங்கடிச்ச ஒரு செய்தி. இப்போ அடுத்த கட்டமாக எல்லாரும் அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாடு எங்கிலும் அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணுன்றதுனால பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் ஒரு மருத்துவராக இது வந்து எவ்வளோ தூரம் உங்களை தனிப்பட்ட வகையில் பாதிச்சிருக்கு? எனக்கு என்ன பர்சனலி ஃபீல் ஆகுதுன்னா, அந்த பெண் மருத்துவர் என்னோட கொலீக்ஸாக இருந்திருந்தாவோ இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தராக இருந்திருந்தாவோ எனக்கு எவ்வளோ வலி இருக்குமோ அந்தளவுக்கு இப்போ எனக்கு வலி இருக்குது. அது அவங்க கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பெண் மருத்துவர் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு அவங்க அங்கே இருக்காங்க, இங்கே நான் என்ன பண்ணி ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் நான் இல்லை. ஈவன் நம்ம மருத்துவர்கள் யாருமே அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. அது நம்மளுடைய தெரிஞ்ச ஒரு பெண்ணாக இருக்கலாமே, அதுக்கு நம்மளுடைய அக்கா தங்கச்சி யாராவது இருந்திருக்கலாமே, அவங்களுக்கு நடந்திருந்தால் எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நாடெங்கிலும் இருக்கக்கூடிய மெடிக்கோஸுக்கு அந்த இம்பேக்ட் இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு செலிபிரிட்டிஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணால் பெரிய லெவலில் பாராட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மருத்துவர் அவர் பண்ணக்கூடிய சாக்ரிஃபேக்ஷனை யாரும் பெரிய லெவலில் பாராட்டுறது கிடையாது. அதை ஒரு மருத்துவர் வந்து பெருசாக எடுத்துக்கிறதும் கிடையாது. அதை அவங்க வந்து ஓகே அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவங்க ஏன் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மக்களுக்கான ஒரு சேவை, ஒரு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த மருத்துவ மாணவியை வந்து 31 வயசுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 31 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை பிறந்தாவே அதை வந்து ஒரு சாபக்கேடாக நினைக்கக்கூடிய அந்த சமூகம், அதில் இருந்து அந்த பெண்ணை எப்படியாவது நான் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்க வைக்கணும்னு நினச்சா அவங்க அப்பா, இன்றைக்கி அதே பெண் உயிரோடு வந்துட மாட்டாளா அப்படின்னு அவங்க அப்பாவை நினைக்க வச்சுட்டோம்ல. இந்த சமூகத்தில் நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டோம்ல. இது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு செயலாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணு நம்ம எப்படியாவது வளர்த்தி கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும்னா டக்குன்னுலாம் ஆயிட முடியாது இல்லையா? ஸ்கூல்லேருந்தே நம்ம நல்லா படிச்சிருந்துருக்கணும், ஸ்கூல்லேருந்தே நம்ம படிச்சுருந்தோம், அந்த கிரேட் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அந்த பொண்ணு வாழ்க்கையில் பல விஷயங்களை, அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையாங்க, பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த பொண்ணு காலேஜஸ் முடிச்சு, ஸ்கூல் முடிச்சு, காலேஜ் முடிச்சு, அதுக்கப்புறம் பிஜி பண்ணி இப்போ அடுத்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தொராசிக் மெடிசன் எடுத்து அந்த பொண்ணு வந்துட்டு 31 வயசில் அந்த பொண்ணு ஒரு மருத்துவராக அந்த பொண்ணு வெளியில் அறிமுகமாகும் பொழுது, அந்த பொண்ணு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்னா அதை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க, மருத்துவர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. தெரிஞ்சவங்கலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ நீட் எழுதிக்கிற பசங்க ஒரு பேரண்ட் எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, பயமில்லை இல்லை அப்படின்னு. அவர் வந்து சமூகத்தில் என் பெண்ணை நல்லா கொண்டு வரணுங்கிறத தாண்டி என் பெண் உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து, தம்பி டாக்டருக்கு சேர்த்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஏன் பயப்படுறேன்னா, இந்த நைட் டியூட்டிக்கு தான்ப்பா பயப்படுறேன். இந்த நைட் டியூட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதுதான்ப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நீட் பிஜி முடிச்சுது. இப்போ அந்த நீட் பிஜியில் அந்த எழுதக்கூடிய டாக்டர்ஸ் அடுத்து இந்த நீட் பிஜி எடுக்கும் பொழுது அவங்க பயப்படுறாங்க, ஐயோ இந்த இடத்துல எடுக்கலாமா, இந்த இடத்துல எடுக்கலாமா. முன்னெல்லாம் குவாலிட்டி பார்த்து நல்ல ஒரு ரேங்கிங் பார்த்துக்கிட்டு இருந்த டாக்டர்ஸ் இன்றைக்கி வந்து அதனுடைய சேஃப்டியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ ஒரு சமூகத்தில் எந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில் இருக்கிறோம். ஏன்னா டெய்லி அவங்கள பற்றி விஷயங்களை படிக்கும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செய்தி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. முதல்ல இது சூசைடுன்னு பேசப்பட்டது, அதுக்கப்புறமா இது வந்து இல்லை ஒருத்தர் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு கருதப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரியும் வந்து போராட்டத்துக்கு பிறகு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு தான் ஒரு விஷயமும் பிரேக் ஆச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு டாக்டர்ஸ்க்குலாம் ஆக்சுவலாக சேஃப் இல்லைன்ற மாதிரி ஒரு கேள்வி எப்படி ஒரு பேரண்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்களோ அந்த மாதிரி நிஜமாலே டாக்டர்ஸ்க்குலாம் சேஃப் இல்லையோ? இல்லை கிடையாது. அது வந்து எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என்னோடய காலேஜில் பார்த்தீங்கன்னா பிஜிஸ் ஏதாவது இப்போ நீங்கள் இப்போ இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமை எவ்வளோ டெக்கர் பண்ணி எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்க, இது வந்து ஏதாவது கெஸ்ட்டு வந்தால் வச்சுருக்கீங்க.
அது மாதிரி மருத்துவர்கள் தங்குறதுக்கு எங்கள் காலேஜில் எங்கள் டீன் சாரும் கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. எங்கள் டீன் சார் வந்து சும்மா ஏதோ வரோம் போகிறோம் அப்படின்னு கிடையாது. அவர் வருவார், டெய்லியும் ரவுண்ட்ஸ் வருவார். என்ன அவர் ஒவ்வொரு எல்லா இடத்தையும் என்ன இடம் எப்படி இருக்குது, என்ன எல்லாமே க்ளீன்னஸ் எல்லாமே நோட் பண்ணுறாரு. ஒரு மேனேஜ்மெண்ட்னா எங்கள் டீன் சாரை பார்த்து கற்றுக்கணும். அந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலும் இருக்கக்கூடிய முதல்வர்களாகட்டும், ஒரு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆகட்டும், ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆகட்டும், அதை பார்த்துருக்க மாட்டாங்களா? அந்த கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் அவங்கள நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஏன் அவங்க இதை செக் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஒரு பிஜி டாக்டரு, ஒரு முதல்வர், அவங்களுக்கு ரூம் இருக்கும்ல, அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரூம் இருக்கும். ஒரு பிஜி டாக்டரு, அவங்க வேலை செய்யக்கூடிய மருத்துவர், அவங்களுக்கு ரூம் இல்லையா, இருக்கா, இல்லை அது எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்களா? சொல்லுங்கள். அதை செக் பண்ணணும்ல. அது கூட இல்லாமல் நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, தவறுங்கிறது இப்போ இது வந்து பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த ஒரு குற்றவாளிகளை சொல்கிறாங்க. நான் தவறுங்கிறது அவங்கக்கிட்ட இருந்து மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்ன ஒரு சிஸ்டம் சொல்லுங்கள். இப்போ நான் ஓப்பனாக என்ன சொல்கிறேன்னா, அந்த முதல் நாள் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு வருது. அப்போ வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த மனம் உருகி போன அந்த நிலையில் இருக்கிற அப்பா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அந்த காலேஜில் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ வந்து நியூஸ் எப்படி வருதுன்னா, இல்லை அந்த பொண்ணை வந்து யாரோ ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வருது. அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ விஷயம் என்ன மாதிரி வருதுன்னா, இல்லை அந்த பொண்ணை வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 பேரோட ஸ்பெர்ம் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் போராட்டம் பண்ணுறாங்க. நாடெங்கும் போராட்டம் நடக்குது. இப்போ அந்த பொண்ணுடைய ரிப்போர்ட் வருது, இல்லை ஒரு 150 ml ஆஃப் ஸ்பெர்ம் வந்து அந்த பொண்ணுடைய பாடியில் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இவ்வளவு போராட்டங்களும் இத்தனையும் பண்ணி ஒவ்வொரு உண்மைகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னமும் போராட்டம் நடக்கும், இன்னமும் இதை பற்றின போராட்டங்கள் நடக்கும், பல விஷயங்கள் வரும், இன்னமும் உண்மைகள் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இதை ஏன் அந்த முதல் கட்ட போராட்டங்களிலேயே இதை கண்டுபிடிக்க முடியாதா? முடியும். ஏன் அப்படின்னா, பெரிய ஒரு ஆளுங்களுக்கோ இல்லை ஒரு பணம் படைத்தவர்களுக்கோ இல்லை அங்கே ஒரு அரசியல் இருக்கிறவங்களோ பதவியில் இருக்கிறவங்களுக்கோ நடந்திருந்தா இதை வந்து சும்மா விட்டுருப்பாங்களா? இல்லை ஒரு பெரிய செலிபிரிட்டிஸுக்கு நடந்திருந்தா அதை வந்து சும்மா விட்டுருப்பாங்களா? இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் உள்ளே போட்டு நம்ம கிளறி போகணும் இல்லையா? அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போது ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் நம்ம பேசும்போது முக்கியமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வந்த பிறகு நிறைய பேரை கலங்கடிச்சு. ரொம்ப மூர்க்கத்தனமாக ப்ரூட்டலாக இருந்தது. அது யாராலையும் ஏற்றுக்கவே முடியாத மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ஒரு டாக்டராக நீங்கள் அதை பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய உடலில் எவ்வளோ வலிகள் எப்படிலாம் தாங்கப்பட்டிருக்கும், அது என்ன நடந்திருக்குன்றத ரிப்போர்ட்டாக படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரிப்போர்ட்ஸ் நானும் என்னோடய கொலீஜஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு மருத்துவராக நான் இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட்டோ இதெல்லாம் நடக்கும் பொழுது நான் உடனே நாங்கள் அதை மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லாமே பல விதமான ஃப்ராக்சர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாமே பார்க்கும்போது கூட ஓகே, அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு எங்கள் மைண்ட் அதுதான் வேலை செய்யும். ஆனால் இந்த ஒரு பெண்ணினுடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் நாங்கள் படிக்கிறப்போ எங்களுக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. எனக்குள்ளேயே அப்படி என் உடம்பு அப்படியே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சுது. ஏன் அப்படின்னா, இது வந்து பாலியல் வன்கொடுமை மட்டுமே கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி அதுக்கும் மேலே ஒரு செயல் என்னென்னா, அந்த பெண்ணினுடைய வந்துட்டு இடுப்பு எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணுடைய அந்த பிறப்பு உறுப்பில் அந்த மெடிக்கல் டெர்ம்ஸில் சொல்லுவோம் 3 o'clock and 10 o'clock பொசிஷன் சொல்லுவோம். அந்த இடங்களில் பயங்கரமான கிழிஞ்சிருக்கு. அந்த கிழிஞ்சு ரத்த கசிவுகள் ஏற்பட்டு அந்த வழியில் அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அது அந்த இடங்களில் மட்டும் கிடையாது, அந்த பொண்ணுடைய கண் பகுதியில் கிழிஞ்சிருக்கு. அது இதுக்கு மேலே ஒரு செயல் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட மார்பகத்தை சதைகளை கடித்து எடுத்துருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம். அந்த ஒரு பெண்ணுடைய நகங்களை பிடுங்கி இருக்கிறாங்க. அது இவ்வளவு கொடூரமான ஒரு செயல்களை பண்ணும் பொழுது எனக்கு என்னென்னா, இது பாலியல் வன்கொடுமை மட்டுமே கிடையாது, இது 1-2 பேர் பண்ண செயல்கள் கிடையாது. அதையும் தாண்டி அந்த பெண்ணு மேலே இருந்தக்கூடிய ஒரு பர்சனல் வெஞ்சியன்ஸ் அளவோ, அந்த பொண்ணை எப்படியாவது ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற அந்த பொண்ணு ஒரு பர்சனல் வெஞ்சி, ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க், ஒரு பெரிய ஒரு செயல். ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை வந்து ஒரு செக்ஸுவலாக அட்ராக்ட் ஆகி அந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த பொண்ணு வழியில் துடிக்கிறா. அது எப்படி அந்த மைண்டு வருது? அந்த பொண்ணோட காஸ் ஆஃப் டெத் உங்களுக்கு தெரியுங்களா? இன்றைக்கி எல்லாருமே பேச போகிறது அந்த சூசைட் ரேப் பண்ணிட்டானுங்க. அது கிடையாது. அந்த பொண்ணோட காஸ் ஆஃப் டெத்து மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன். அந்த எஃப்எம் ரிப்போர்ட்டில் இருக்கே மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன்னா கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணு ரேப் பண்ணி மட்டுமே சாகலை, கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த பொண்ணை கொலை செய்யணும் அப்படிங்கிறது தான் நோக்கமே. அதை வந்து இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சு இவ்வளவு கொடுமைகளை செஞ்சு அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க. எனக்கு நீங்கள் சொல்லும்போது கையெல்லாம் வேர்த்துருச்சு. ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்
அதுவும் டாக்டர் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பெயின் எப்படி இருந்திருக்கும், அந்த சுச்சுவேஷனில் அந்த ஒரு பெண் மருத்துவர் எவ்வளோ தூரம் வலிக்குள்ளாயிருப்பாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்படி உடம்பே நடுங்குற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயலாக இது இருந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் அப்படி தான் போடப்பட்டிருக்குன்றதுனால உண்மைங்க. அந்த அந்த ரிப்போர்ட்ல ஒண்ணும் இல்லங்க. அதுல ஒரு டெர்ம் ஒண்ணு சொல்லுவாங்க. சாடிசம், மசோகிசம் அப்படிம்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மசோகிசம்னா ஒருத்தர் வலியால துடிக்கும் பொழுது, அத ரசிச்சு, அத அனுபவிச்சு, அதுல ப்ளஷர் அடையறவங்க. அந்த மாதிரியான ஒரு சைக்கோட்டிக் பிஹேவியர் தான் மசோகிசம் அப்படிம்பாங்க. அந்த ஒரு ஆளுங்களும் அங்க இருந்திருக்கிறாங்க. ப்ளஸ் அதே சமயம் அந்த பொண்ணினுடைய இப்ப இறந்த பின்பு அந்த பொண்ண ரேப் பண்ணியிருக்காங்க. நெக்ரோஃபிலியா அப்படிம்பாங்க. ஒரு இறந்த ஒரு பாடியில வந்து நம்ம அது நம்மளுடைய ப்ளஷர காட்டுறது அந்த ஒரு விதம். அந்த மாரி மனிதன். எனக்கு என்னன்னா, மசோகிசம் பண்றவனுக்கு அந்த நெக்ரோ ஃபிலியா இருக்கிறவன், சாடிசம் எல்லாருமே அந்த இடத்துல இருந்திருப்பாங்களா? இது என்ன ஆக்சிடென்டலா? சொல்லுங்க. இது ஆக்சிடென்டலா? இது எப்படி எல்லா விதமான நோய் இருக்கிறவன் அந்த இடத்துல இருந்திருப்பானா? எல்லா விதமான சைக்காட்டிக் பிஹேவியரும் அந்த இடத்துல இருந்திருப்பானா? அது அவ்வளோ பெரிய காலேஜ். இது வந்து ஆக்சிடென்டல் நடந்த ஒரு விஷயம். அப்படின்னு அவங்க அப்படியே அத ஒரு மோல்டு பண்ணி, இது ஒரு ஆக்சிடென்டல் நடந்த விஷயங்கள் அப்படின்னு. இங்க இந்திய அமைப்பு சட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? 100 குற்றவாளிகள் தப்பிச்சிரலாம். ஆனா ஒரு நிரபராதி மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த மாரி அமைப்பு வச்சிருக்கீங்க ஓகே. ஆனா அந்த 100 குற்றவாளிகள தப்பிக்க விடுறோம். அந்த 100 குற்றவாளிகள் 1000 குற்றவாளிகள உருவாக்குறான். அந்த 1000 குற்றவாளிகள் 10,000 குற்றங்கள உருவாக்குறானுங்க. இன்னைக்கு இத்தனை போராட்டம் நடத்துறத வந்து மக்கள் கேட்குறாங்க. எதுக்கு இத்தனை போராட்டம்? இப்ப இத்தனை போராட்டம் நடந்தா அந்த பொண்ணு உயிரோட திரும்பி வந்துருமா? நான் அந்த பொண்ணு இப்பவும் சொல்றேன், இத்தனை போராட்டங்கள் மருத்துவர்களாகட்டும், இது மருத்துவர்களுக்கான போராட்டம் கிடையாது. இது மருத்துவர்களுக்கான போராட்டம் மட்டுமே கிடையாது. இது ஒரு 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 சக பெண்ணுக்கோ, நம்ம தங்கச்சிக்கோ, இல்ல ஒரு யாருக்கு வேணாலும் இது நடந்திருக்கலாமே. நிர்பயான ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த கொடுமையான சம்பவம் நடந்து 12 வருஷம் ஆச்சு. அந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை நம்ம குடுத்தோம். 10 வருஷம் கழிச்சு அந்த குற்றவாளிக்கு தண்டனை குடுத்தோம். இப்ப மறுபடியும் 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு குற்றம் நடந்திருக்குதா? இங்க எப்படி இருக்கு தெரியுமா? அந்த குற்றங்கள் செய்யக்கூடிய மனசுல இப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம எத வேணாலும் பண்ணலாம்டா, ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நிம்மதியா இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நமக்கு தண்டனை குடுப்பாங்க. அப்படிங்கிற மாரி இருக்கு. குற்றங்கள கண்டுபிடிக்கிறோமா, அதே இடத்துல தண்டனை குடுங்க. இன்னைக்கு குற்றங்களும், குற்றவாளிகளும் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுக்கான தண்டனைகளும், அதுக்கான சட்டங்களும் வந்து அது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. கொல்கட்டால பெண் மருத்துவருக்கு நடந்ததுன்னு பேசப்பட்ட கொஞ்ச நாள்லயே ஒரு செவிலியருக்கு இதே மாதிரி பிரச்சனை நடந்தது. இப்போது ஒரு சிறுமிக்கு இதே மாதிரி நடந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுற நபர்களை நம்ம பார்க்குறோம். டெய்லி செய்தித்தாளை வாசிக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போகிற மாதிரியே நாடு என்ன இப்படி இருக்குது, ஒரு பெண் குழந்தைகளை வெளியில் அனுப்புறதே சேஃப் இல்லையோன்ற ஒரு அச்சத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இது எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி இருந்தால் கொஞ்சம் இதை தவிர்க்கலாம்? இத தவிர்க்கணும் அப்படின்னா, முதல் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அப்படின்னு 3 விதமா இத நம்ம பிரிக்கலாம். அந்த பிரைமரியான விஷயங்கள் என்ன அப்படின்னா, தண்டனை. நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லட்டுங்களா? அப்போ வந்துட்டு பிரதர் அந்த நெருப்பு தொடாதீங்க, அது சுடும் பிரதர் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள்ள 2 விதமான ஆசிலேட் இருக்கும். சுடுமா? எவ்வளவு சுடும்? எப்படி சுடும்? என்ன மாரி சுடும்? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விகள் இருக்கும். அதே உங்க கைய கொண்டே அதில வச்சு காட்டுனா, அந்த இடம் பக்கம் போவீங்களா? அதுதான் சொல்லுவாங்க. இந்த மாரி தீன்னு நெருப்புன்னு சொன்னா உனக்கு புரியாதுடா. அதில கொண்டு உன் கைய வைக்கணும் அப்படிம்பாங்க. அது மாரி உனக்கு இந்த பிரச்சனை பண்ணா அதுக்கு என்ன மாரி இது வரும் அப்படிங்கிறத நம்ம காட்டணும். பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் குடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆடை சுதந்திரம் நம்ம குடுக்குறது கிடையாது. ஆடை சுதந்திரம் நம்ம என்ன குடுக்குறது? அது அவங்க சுதந்திரம். அது அவங்களுக்கே இருக்கட்டும். அது நம்ம குடுத்து தான் அவங்க சுதந்திரமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு குடுக்க வேண்டிய சுதந்திரங்கிறது இது கிடையாது. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு எல்லா இடங்கள்லயும் அது சேஃப்டியா இருக்கா? அப்படிங்கிறத அந்த சுதந்திரத்த ஒரு 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 நாட்டு குடிமகனாகட்டும், இல்ல ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதவியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அது குடுக்க வேண்டிய சுதந்திரம் அந்த சுதந்திரம். நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆள் நடந்துச்சுன்னா, "என்ன தங்கச்சிக்கு என்னாச்சு?" அப்படிங்கிறோம். ஆனா இதே ஒரு வேற ஒருத்தருக்கான, "ஓ! அப்படியா? சரி, சரி." அப்படின்னு நம்மனால இருக்கு. அது அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு நாடெங்கிலும் நிறைய டாக்டர்ஸ் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே இறங்கி போராட்டம் செய்ய ஆரம்பித்த பிறகு அவங்களுடைய பணிகளை நிறுத்திட்டு ட்ரைனியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து களத்தில் இருந்தாங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய சக ஃபீமேல் டாக்டர்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க? இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்குது? மென்ஸ்னாவே இப்படிதான் அப்படிங்கிற மாரியான விஷயம் நான் சொல்ல வரல. இப்பவும் இங்கே நெறைய பேர், நெறையா பெண்கள் வந்து அவங்க சக மாணவர்கள் வந்து குடுக்கக்கூடிய பாதுகாப்புனால தான் அவங்க ஒரு நிம்மதியா இருக்காங்க. இப்ப இன்னைக்கு கூட சக மருத்துவர்கள் வந்து ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் அவங்க கூட வேலை செய்றாங்க. ஓகே. ஒரு ஒரு பெண் மருத்துவர் வேலை செய்றாருன்னா, இன்னொரு மருத்துவர் ஓகே இவங்க இருக்காங்க, நம்ம பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்திலயும், அந்த ஒரு நம்பிக்கையிலும் தான் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில இருக்கும் பொழுது,
நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் ஒரு பெண் மருத்துவர் நைட் டியூட்டியில் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருந்ததுக்கான ரீசன் வந்துட்டு, அது கூட வேலை செய்கிற சக மருத்துவர்கள் தான். சக மருத்துவர்களுடைய நம்பிக்கையும், அவங்களுடைய சப்போர்ட்டுமா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, "என்னடா நைட் டியூட்டி ஒரு மாரி இருக்கு எனக்கு." அது அவங்க ஒரு ஒரு மைண்ட் ப்ரெஷரைஸ்ட் ஆகுது. இந்த நைட் டியூட்டி வந்து அது எப்படி இருக்குது அந்த நைட் டியூட்டி எனக்கு நைட் டியூட்டி தேவையா? நான் அப்படி அவ்வளோ சேஃப்டி இல்லாமல் நைட் டியூட்டி அப்படின்னா, இன்னும் ஒன்றும் இல்லைங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸோடனுடைய அவங்க அப்பா அம்மாலாம் கால் பண்ணி, "கண்ணா நீ கிளம்பி ஒரு 2 நாள் வீட்டுக்கு வந்துருமா" அப்படிங்கிறாங்க. எங்கேயோ கொல்கத்தால நடந்த ஒரு பெண்ணுக்கு சம்பவம், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த மூலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்ணோட அப்பா கால் பண்ணி, "கண்ணா நீ வீட்டுக்கு வந்துருமான்னு" சொல்றாரு அப்படின்னா, அவர் மனசுல எவ்வளோ வலிகள் இருந்திருக்கும். அப்பா இது நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கே அந்த வலி இருக்கும்போது, அங்கே அந்த கொல்கத்தால அந்த அந்த பெண்ணோட அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும். அதுக்காக தான் கேட்க வந்தேன். ஏன்னா, அங்க இது வந்து ஒரு பெண்ணுக்கான பிரச்சனை இல்ல. இது நடந்த பிறகு எல்லாருமே வந்து அந்த நீங்க சொல்ற மாரி இவங்களே 18 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்ட பிறகு ஹால்ல வந்து அந்த ஆடிட்டோரியத்தில வந்து ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்த கொடூர சம்பவம் வந்து நடந்ததாகவும் ரிப்போர்ட்ல பேசுறாங்க. இது வந்து நான் என்ன சொல்ல வரேங்க, இது வந்து சும்மா ஏதோ ஒரு ஆக்சிடென்டலா அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு 2 மணிக்கு செமினார் கால தூங்க தூங்க போயிருக்கு அப்படின்னு ஒருத்தங்க கேட்டு அந்த அந்த அதனுடைய மேனேஜ்மெண்ட் யாரோ கேட்டிருந்தாங்க. 2 மணிக்கு உனக்கு செமினார் ஹால்ல என்ன வேலை? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு என்னன்னு புரியல. நீ இருக்கிற இடமும் நீ குடுக்கல ஒழுங்கா. பாதுகாப்பும் நீ சரியா குடுக்கல. அந்த பொண்ணு தூங்குறதுக்கான ஒரு இடமும் நீ குடுக்கல. அப்படிங்கிறப்போ, இருக்கிற இடத்துல தான் போய் தூங்க முடியும். அது எங்க தூங்குச்சு? அந்த பொண்ணு ஒரு ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ, இல்ல ரோட்லயோ அங்கேயே படுத்து தூங்குச்சு. இந்த அமைப்பு எப்படி மாறும்னா, ரோட்லயும், பப்ளிக்லயும் நடந்துகிட்டு இருந்த ஒரு சம்பவம், இன்னைக்கு அந்த பொண்ணு வேலை செய்ற இடத்துல, அந்த பொண்ணு சொந்தமா நினைக்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது, அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். நாளைக்கு அந்த அந்த பொண்ணு வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாரி பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? சொல்லுங்க. வேலை செய்ற இடத்து வரைக்கும் வந்துருச்சு. நீ அடுத்து வீடு மட்டும் தான். ஒரு தனி மனிதனுடைய விந்தணுக்கள் உடல் உறவுக்கு பிறகு ஒரு 3 to 7 mlக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்களுடைய ரிப்போர்ட்டின் படி கிட்டத்தட்ட 150 ml அப்படின்றது பெரிய அதிர்ச்சிக்குள்ள. நான் மறுபடியும் சொல்றேன். இப்பவும் சொல்றேன். அது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சூசைட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ 10 பேர் அப்படிங்கிற உண்மைகள் வெளிய வந்திருக்கு. அதாவது ஒரு மனிதனால ஒரு சிங்கிள் எஜாகுலேஷன்ல அவனால வந்து ஒரு 5 to 7 ml ஒரு 8 ml தான் பண்ண முடியும். இல்ல அவன் மல்டிபிள் டைம் எஜாகுலேட் பண்ணா கூட மேக்ஸிமம் 15 ml ஹி கேன் டொனேட் இன் எ சிங்கிள் டே. பட் 150 ml அப்படிங்கிறது அது வந்து என்ன மிருகங்களுக்கு வேணா அவ்வளோ வரலாம். ஒரு குதிரைகளுக்கும், மற்ற விலங்குகளுக்கும் அந்த மாரி வேணா வரலாம். அதுவுமே அவ்வளோ வருமான்னு தெரியல. ஒரு 150 ml ஆஃப் ஒரு பெண் பாடியில கிடைச்சிருக்கு அப்படின்னா, அது ஒரு 10 பேர் அப்ராக்ஸிமேட்டா போடுங்க. ஒருத்தருக்கு 15 ml ஆஃப் ஸ்பெர்ம் ஹி கேன் டொனேட்னா 150 ml 10 பேர் சேர்ந்து அந்த கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். அப்போ அந்த 10 பேர் மனசுல என்ன இருந்திருக்கும்? நம்ம 10 பேர் சேர்ந்து இந்த பொண்ண நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஃப்ரீயா சுத்தலாம்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே அவங்க பண்ணியிருக்கணும் அத. என்ன பண்ணணும் அவங்கள? அவங்களுக்கான தண்டனை அந்த 10 பேருக்கான தண்டனை நம்ம குடுத்தா தான், அடுத்து 10 ஒருத்தன் நினைக்கிறது கூட யோசிக்கணும். அந்த மாரியான ஒரு தண்டனை குடுக்கணும். இது வந்து சும்மா ஏனோ இந்த மாரி தப்பு பண்ணிட்டான், இந்த மாரி நடந்தது போராட்டம் பண்ணோம், இனிமேல் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு எண்ணத்த வந்து அவங்க விட்டுறணும். இது வந்து இப்பவும் சொல்றேன், இது மருத்துவர்களுக்கான போராட்டம் மட்டுமே கிடையாது. என்னுடைய சக நண்பர்களுக்கும் சரி, சகோதரர்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க மருத்துவர்கள் தானே, மருத்துவர்களுக்கு தானே போராட்டம், எல்லா மருத்துவர்கள் மட்டும் பண்ணுங்கடா அப்படின்னு கிடையாது. நான் வந்து நான் மெடிக்கோஸையும் ஒரு தயவு கூர்ந்து கேட்குறேன். இந்த போராட்டங்கள்ல நீங்களும் கலந்துக்குங்க. இது மருத்துவர்களுக்கான போராட்டம் கிடையாது. தண்டனைகள் அதிகமாகணும். அதுக்கான தீர்ப்பும் அதிகமாகணும். அப்படி ஆனா மட்டும்தான் இது எல்லாமே நம்ம வந்து சரி பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் அது யார் பண்ணா அப்படிங்கிற எல்லா அனாலிசிஸும் கண்டிப்பா இன்னைக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியல. ஆனா அது கண்டிப்பா வரும். வர அன்னைக்கு தண்டனைகள் அதிகமாகத்தான் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ வலிகளுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க சதைய ஒருத்தன் கடிக்கிறான். உயிரோட இருக்கும்போது உங்க சதைய ஒருத்தன் கடிக்கிறான் அப்படின்னா, அது அந்த பெயின் எவ்வளவு இருக்கும்? சும்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா அப்படி கடிச்சாவே பெயின் இருக்கும். ஆனா அந்த பொண்ணோட மார்பக பகுதியில் நல்லா கடிச்சு தசையில எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ, அது எவ்வளவு கொடூரமான செயலா இருந்திருக்கும். அத பத்தி யோசிச்சு பாருங்க. எவ்வளோ வலியில அந்த பொண்ணு துடிச்சிருக்கும் இல்லையா? ஈவன் நான் கை நடுங்குது எனக்கு. நான் சொல்ல முடியல அத நான் ஒரு மருத்துவரா. ஏன்னா நான் அவ்வளவு பார்த்துருக்கேன். அவ்வளவு கேஸஸ், அவ்வளவு இன்ஜுரி, அவ்வளோ டெத் நாங்க பார்த்துருக்கோம். அப்ப கை நடுங்காத எனக்கு இந்த மாதிரியான இது நடுங்குது அப்படின்னா, ஏன் நடுங்குது அப்படின்னா, கொடுமை இது. அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்டலா இறந்திருந்துன்னா இப்பவுமே கடவுளே அப்படின்னு நான் ப்ரே பண்ணிட்டு விட்டுருந்துருப்பேன். ஆனா அது கொடுமை நடந்து இறந்திருக்கு அப்படின்னா, அது எவ்வளவுங்க. ரொம்ப மூர்க்கத்தனமான ஒரு விஷயம் இது. நிறைய பேருடைய மனச கலங்கடிச்சது மட்டும் இல்லாம, நாட்டுல ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் பெரிய பெரிய அளவுக்கு தாக்கத்த உருவாக்கியிருக்கு. உங்களுடைய டைம்ல ஒரு டாக்டரா இவ்வளோ விஷயங்கள எங்களுக்காக நின்னு, ஒரு சக மனுஷனா அவங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அந்த பெண்ணுக்காகவும், அந்த பெண்ணோட அவங்க அப்பா, அம்மாவுக்காகவும் நான் வந்து ரொம்ப வருத்தத்த தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஹிந்த்.